திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வானிலிருந்து கடந்த வாரத்தில் மர்ம பொருள் விழுந்ததால் மக்கள் மத்தியில் அச்சம் நிலவியுள்ளது. மாவட்டத்தில் கடந்த 9 ஆண்டுகளில் 5 இடங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அதில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் கிடைத்த முடிவுகள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நமது பிரபஞ்சம் பல்வேறு வினோதங்களை உள்ளடக்கியது. பூமியை சுற்றியுள்ள நட்சத்திர கூட்டங்கள் குறித்த ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வேற்று கிரகவாசிகள் பூமியை நோக்கி வருகிறார்கள் என்ற வாதம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட ரவி என்பவருடைய நிலத்தில் கடந்த 26ஆம் தேதி இரவு அதிக சத்தத்துடன் வானில் இருந்து மர்ம பொருள் ஒன்று விழுந்தது. இதனால் 5 அடி அளவுக்கு நட்சத்திர வடிவில் பள்ளம் உருவானதுடன் அதிக அளவில் வெப்ப அனலும் வெளியானது. அந்த இடத்துல அப்படியே மேல அப்படியே வந்து கருப்பு அப்படியே கீழே போயிருக்கு. பார்த்தாக்க உள்ள சாம்பலுங்க, நிறைய சாம்பலுங்கெல்லாம் இருந்துக்குது. திடீர்னு பள்ளம் ஏற்பட்டுக்குது. 1 அடி இருந்துச்சு, கல் போட்டு 5 அடி ஆயிடுச்சு சார். அது பார்த்துன்னு போய்க்கிறாங்க. பார்த்து ஒரு வாரம் கழிச்சு சொல்றேன். நாங்க கல்லா என்னன்னு தெரியல, ஆனா ஒரு 4 அடி பள்ளம் இருக்குது. அது அடியில் அந்த சாம்பல் மாதிரி இருக்குதுங்க. அது இன்னும் 1 அடி வரும், அந்த அளவுக்கு இருக்குதுங்க. சைட்ல எல்லாம் கருப்பா அந்த வெந்து போன இது மாதிரி இருக்குது அந்த மண்ணெல்லாம். அப்புறமா இவரு கூப்பிட்டு நான் கேட்டேன், பண்ணல அப்படின்னு. இல்லடா நான் எதுவும் பண்ணல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு நான் சொல்லிட்டு அப்படி போயிட்டேன். இதனை பார்த்த திருமலை என்பவர் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு செய்தார். ஆட்சியரின் உத்தரவுப்படி வேலூர் மாவட்ட அறிவியல் மைய பொறுப்பு அலுவலர் ரவிக்குமார், வட்டாட்சியர் ஆனந்த் கிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சம்பவ இடத்திலிருந்து மண் மற்றும் சாம்பல் மாதிரிகளை சேகரித்து சென்னை தேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விழுந்த மர்ம பொருள் எரிக்கல்லாக இருக்கலாம் என்றும் விழுந்த வேகத்தில் சாம்பலாக மாறி இருக்கலாம் என்றும் குறிப்பிட்டனர். செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே சுற்றித் திரியக்கூடிய சிறு கோள்கள் பூமியை நோக்கி வரும்போது எரிக்கல்லாக மாறிவிடும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மேல நம்ம செவ்வாய் கோளுக்கும் வியாழன் கோளுக்கும் இடையில இருக்க கோள்கள் சிறு கோள்கள் சொல்லுவோம், அஸ்ட்ராய்டு. திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மர்ம பொருள் விழுவது என்பது புதிதல்ல. இதற்கு முன்பு 2016ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி வாணியம்பாடி அருகே சின்ன வேப்பம்பட்டு கிராமத்தில் வயல்வெளியில் மர்ம பொருள் விழுந்து 10 அடி அகலத்திற்கு பெரிய அளவில் பள்ளம் ஏற்பட்டது. அதற்கு அடுத்த மாதமான பிப்ரவரி 6ஆம் தேதி நாற்றம்பள்ளி அருகே உள்ள பாரதிதாசன் பொறியியல் கல்லூரி வளாகத்திற்குள் வானிலிருந்து மர்ம பொருள் விழுந்தது. இதனால் ஏற்பட்ட சப்தம் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கேட்டதுடன் 16 அடி அகலத்தில் பள்ளம் ஏற்பட்டது. 4 பேருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பேருந்து ஓட்டுநர் காமராஜ் உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த அகமதாபாத் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் 1 வாரத்திற்கு மேலாக ஆய்வு நடத்தினர். விழுந்தது விண்கல்லாக இருக்கலாம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். இதனைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி அதிகாலையில் ஆலங்காயம் அருகே துறிஞ்சிக்குப்பம் கிராமத்தில் புவனேஸ்வரி என்பவரின் வீட்டின் மீது மர்ம பொருள் விழுந்தது. இதில் தீக்காயமடைந்த புவனேஸ்வரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி ஆலங்காயம் கூவல்குட்டை பகுதியில் முருகேசன் என்பவரின் நிலத்தில் திடீர் என்று அதிக சப்தத்துடன் மர்ம பொருள் விழுந்தது. அங்கு ஊரக வேலை திட்ட பெண்கள் அலறியடித்து ஓடினர். விழுந்த சிறிது நேரத்தில் தண்ணீர் ஊற்றடித்தது. இந்த சூழ்நிலையில் ஜோலார்பேட்டை அருகே தற்போது மர்ம பொருள் விழுந்துள்ளது. ஒவ்வொரு முறையும் மர்ம பொருள் விழும்போது அதிகாரிகள் மற்றும் ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு செய்த போதிலும் இதுவரை ஒரு சம்பவம் குறித்து கூட முடிவெடுக்கப்படவில்லை. எனவே விரைந்து கண்டறிந்து உண்மை நிலையை விளக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சுத்துவட்டார பகுதியில் மக்கள் கொஞ்சம் பயமா இருக்காங்க. என்ன பொருளோ அப்படின்ற மாதிரி, இது இடியா இல்ல மின்னலா இல்ல வேற ஏதாவது மர்ம தாக்குதலா அந்த மாதிரின்ற மாதிரி அச்சத்துல இருக்காங்க. மக்களுக்கான இந்த அச்சத்தை போக்குனா நல்லா இருக்கும். தொடரும் மர்மங்களுக்கு முடிவு கிடைக்குமா, குழப்பங்கள் தீருமா என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் எம் வெங்கடேசன்.